உண்மைய சொல்லணும்னா, ஊருக்கு போயிட்டு வந்தாலே இந்த ரொட்டீனுக்குள்ள போறதுங்கிறது எனக்கு ஒரு பெரிய டாஸ்க் தான். பர்த்டே செம்ம போரா உட்கார்ந்துட்டு இருந்தா. அந்த டைம்ல என்னோட ஃப்ரெண்ட் அவங்க பேஜ்லேருந்து கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் எனக்கு அனுப்பியிருந்தாங்க. கியூட்டா இருந்துச்சு. கலர்ஸ், ஸ்டாம்ப், டாய்ஸ், கப்ஸ் எல்லாம் நெறைய இருந்துச்சு. ஸோ அத பார்த்ததும் அவ ப்ளே பண்ண ஆரம்பிச்சுட்டா. டின்னர். வீட்ல தோசை பேட்டர் எதுவுமே ஸ்டாக் இல்ல. அந்த டைம்ல என் மைண்டுக்கு ஃபர்ஸ்ட் வரது இந்த பச்சை பயிறு தோசை தான். நான் ஆல்ரெடி இந்த ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன். நான் என்னோட கேப்ஷன்ல குடுக்குறேன். நீங்க செக் பண்ணி பாருங்க. No, mean. மீன் வந்து ஃபிஷ்மா. There's mean. ஹெல்த்தியா ஏதாவது இப்படி பண்ணேன்னா, சைட் டிஷ்‌ஷுக்கு பர்த்டேக்கும், சாம்க்கும் ஏதாவது அவங்களுக்கு பிடிச்சது மாரி பண்ணணும். அப்போ நம்ம ஒரு நல்ல சிக்கன் பெப்பர் ரோஸ்ட் பண்ணலாமா? ஜீரகம், பெப்பர் ஃப்ரெஷ்ஷா வறுத்து போட்டுக்கலாம். எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா வறுத்து போட்டா தான் அந்த டேஸ்ட்டு வேற மாதிரி இருக்கும். சேம் பேன்ல கோகனட் ஆயில், சோம்பு, காஞ்ச மிளகு, கரி லீஃப். என்கிட்ட இன்னைக்கு கரி லீஃப் இல்ல. அதனால நான் ஆட் பண்ணல. அப்புறம் வெங்காயம். இது நல்லா வதங்குனதுக்கு அப்புறம் மசாலா வெறும் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா. அப்புறமா சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ்ஷா கிரைண்ட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா மசாலா, அதுவும் போடணும் மறந்துறாதீங்க. தேவையான அளவு சால்ட் போட்டு 15 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். இந்த அயர்ன் பேன்ல குக் பண்ணாலே அந்த கலரும், அந்த சிக்கன் ரோஸ்ட் ஆயி வர டேஸ்ட்டும் வேற மாதிரி இருக்கும். ஃபைனலா கை நிறைய கொத்தமல்லி, கரி லீஃப் போட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். பச்சை பயிறு தோசை, இந்த சிக்கன் பெப்பர் ரோஸ்ட் காம்பினேஷன் இருக்குல்ல, அடிப்பொலிங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.